பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ட்ரீம்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதம், அநேக நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை நோக்கி அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 14 verse 20. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமேன். ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுக்க போகிறார். யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா குறைகளையும் நீக்கி திருப்தியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த வேத புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது ஏசப்பா பார்க்கும்போது 5 அப்போ 2 மீன் 5000க்கு அதிகமான ஜனங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணாரா, ஆசீர்வத்தா. அந்த 5 அப்போ 2 மீன் எடுத்து ஏசப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்த போது 5000க்கு அதிகமான ஜனங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான 12 கூடைகள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் அதை ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் பார்க்கும்போது எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதியாய் எடுக்க தேவன் கிருபை செய்தார். இதே போல் உங்களுக்கு வர சம்பளத்தை கூட ஏசப்பாவுடைய சமூகத்தில் வைத்து ஏசப்பா நீர் கொடுத்து இந்த மாதம் முழுது வேலை செய்ய பலன் கொடுத்தீரே, இந்த சம்பாத்தியத்தை கொடுத்தீரே என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அதை ஆசை ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு கொஞ்சம் சேலரி இருந்தாலோ அதை ஆசீர்வதித்து நீங்கள் மீதியாக சேவ் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்குற நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதை யூஸ் பண்ணும் போது ஏசப்பா நீங்கள் மீதியாக எடுக்கத்தக்கதாக சேவ் பண்ணத கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு எவ்வளோ சம்பாதித்தாலும் எனக்கு வருமானம் 10ல் இது நிமித்தம் அநேக கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற ஆதாயத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஏசப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மீதியாக எடுக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று யாரெல்லாம் ஏசப்பா உமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தில் ஏசப்பா சோத்திரித்து அதை யூஸ் பண்ண ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் திருப்தியான ஆசீர்வாதம் உண்டாக்குங்க. இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க எல்லா குறைகள் நீங்கட்டும். ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும் அப்பா. எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக வாக்கு கொடுத்தவர் நீ வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. 5 அப்போ 2 மீன் எப்படி நீங்கள் ஆசீர்வாத பெருக பண்ணிடும் அதே போல் ஏசப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வத்தப்பா நீங்கள் பெருக செய்ததுக்காய் சோதரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.